Dear brother and sister, I greet you in the matchless and wonderful name of our Lord and Savior Jesus Christ. On behalf of God's family, Prayer Tower, Vellore, Tamil Nadu, we greet you all in the precious name of Jesus Christ. Today, we are going to pray for the people those who are suffering because of various kinds of diseases. Many people, they suffer because of cancer, tumor, heart problem, kidney problem, lungs problems, and many ladies, they suffering because of a uterus problem, and many ladies, they suffer because of monthly problems, gynecology problems, and many children, they suffer because of so many blood diseases, bone diseases, and various kind of diseases. So today, we are going to pray for the people and the family, those who are suffering with various kind of diseases and sickness and weakness. I request to dear Pastor David Muthu, he will pray for the people, sick people. So before the prayer, kindly note down our contact number, WhatsApp number and phone number. And anytime, any moment, just call us and send us your message, your prayer request in WhatsApp, so that each and every day in our prayer tower, we will pray for you. So please note down our WhatsApp number. Our WhatsApp number 87540-54789. 87540-54789. One more number 9677486631. 9677486631. And also please subscribe our YouTube channel and like us and share this prayer to your friends and relatives. Kindly listen the prayer. This is a very anointing and very powerful prayer which you are going to offer in the name of Jesus. Pastor David Muthu now is going to pray with anointing and the power of the Holy Spirit, especially for the sick people. Pastor David Muthu. Hallelujah. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நண்ப தேவ ஜனங்களே, இந்த யூடியூப் மூலமாய் நம்ம ஜெபிக்கத தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு குறிப்பாக எல்லா வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நமக்கு பெரிய ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய நாள்பட்ட பிரச்சனை இல்ல பல ஆண்டுகளாய் நான் அநேக வியாதியும் அநேக நோய் வாயில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நண்ப தேவ ஜனமே, தேவன் வேதத்திலே பார்க்கும்போது முடவனை கர்த்தர் நடக்க செய்தார், ஊமைகளை பேச செய்தார், மரித்தவனை கர்த்தர் உயிர்ப்பித்தார், உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தர் ஒன்றோடு ஒன்று இணைத்து மீண்டும் உயிரடைய செய்தார். தேவன் எத்தனை அற்புதங்கள்! குருடரின் கண்ணை திறந்தார், செவிடரை கர்த்தர் கேட்க செய்தார் அல்லவா? இன்றைக்கு அவர் எத்தனை அற்புதம் செய்த கர்த்தர் இன்றைக்கும் அவர் உங்களுக்கு செய்ய தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆம், உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வியாதியை நீங்க தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆம், உங்களுடைய பிரச்சனை நீங்க தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ படுகின்ற எல்லாம் வருத்தம், வலி, வேதனையோடு இன்றைக்கு படுகின்ற இந்த துன்பமான காரியத்தை மாற்றதான் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் எத்தனை அற்புதம் செய்தார். இன்றைக்கு அவரை விசுவாசித்துக் கொள்ளும் போது நீ அவரிடத்திலே நன்மை பெற்றுக் கொள்ள போகிறார். இன்றைக்கு தேவனுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். உன்னுடைய நோயிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். இன்றைக்கு தேவனுக்கு நல்லா சுகம் கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு, பரிகாரியாகிய கர்த்தர். ஆம், அவர் எல்லாவற்றிற்கும் பரிகாரம் செய்கிற கர்த்தர். டாக்டருக்கு எல்லாம் டாக்டர் அவர் அல்லவா? இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால் அவரை விசுவாசிங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் தேவன் இன்றைக்கு சுகம் கொடுக்க போகிறார். அவரை விசுவாசிங்க, எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமே ஆசீர்வதிக்க போகிறார். இந்த பிரேயர் சென்டர் உங்களுக்காக அனுதினம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக ஜனங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது அநேக சுகம் பெற்றுக் கொள்கிறார்கள். அநேக நேரடியாக சாட்சி, அநேகர் வந்து போன் மூலமா சாட்சி சொல்லி தேவநாமத்தை மையப்படுத்திக் கொள்றாங்க. இன்றைக்கும் உங்களுடைய வியாதி நீங்க கர்த்தரால ஒரு காரியம் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்ய போகிற அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு யாரா இருந்தாலும் சரி,
கிறிஸ்தவனா இருக்கலாம், இல்ல இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இல்ல வேறு எந்த மதமா இருக்கலாம். தேவன் மதங்களை பார்த்து அற்புதம் செய்கிறவர் அல்ல. அவர் உண்மையாய் நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கின்ற தெய்வம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய், அவர் வல்லவராய் இருக்கிறாரு. நீ யாராய் இருந்தாலும் சரி, நீ எந்த மதம், எந்த சாதி ஜனம் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் விரும்புவது அல்ல. ஏன்னா தேவன் எல்லாரும் ஒரே சரீரமாய் தேவன் பூமியில படைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நோக்கி கூப்பிடுங்க. வியாதி கர்த்தர் நிச்சயமாக ஒரு விடுதலை சுகத்தை தேவன் கொடுக்க போகிறார். நீங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. நம்ம எல்லாமே இப்ப ஜெபிக்கலாம். இந்த யூடியூப் மூலமாய் நீங்க இணைந்து ஜெபிங்க. இதை கேட்கிற யாவரும் கர்த்தர் உங்களுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார், மற்றவர்களுக்கு அல்ல, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்களோடு கூட இணைந்து ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மகிமையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ரஃபாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல் ஷடாயே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஏசப்பா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்தவனை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்க. இதோ இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுற எல்லா வேண்டுதலுக்கும் என் கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது, காதுகள் அதை கவனிக்கிறவளா இருக்கிறது சொன்னீங்களே. ஆம் ஏசப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அப்பா, எல்லா வியாதியஸ்தருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அப்பா, ஜெபத்தை கேளும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆம் ஏசப்பா, இன்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காய் ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆம் ஏசப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்படிப்பட்ட வியாதியில அப்பா, எப்படிப்பட்ட நோயில பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனை கர்த்தர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை, அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆம் ஏசப்பா, இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே கேன்சர் அப்பா நோய் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உங்களுடைய கேன்சர் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய கேன்சருடைய எல்லா பிரச்சனையும் தேவன் மாற்றப் போகிறார். ஒருவேளை டாக்டர் கைவிட்டு இருக்கலாம், நீ நம்புகிற மருந்து மாத்திரவனை கைவிட்டு இருக்கலாம். ஆனா இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த நோயிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து தேவன் விடுதலை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த கேன்சர் பேஷண்ட், ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஜெபிக்கிற இந்த சகோதர சகோதரிகள் எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தேவனுடைய வல்லமை தொடும்படிக்காக ஜெபிக்கிற கேன்சர் நோயிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிற என் சகோதர சகோதரி விரோதமாய் கிரியை செய்கிற அப்பா, நோயை அதிகப்படுத்திக் கொண்டு எல்லா கேன்சர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல சுட்டெரிக்கப்படிக்காக ஜெபிக்கிறப்பா, அந்த வல்லமை அழிந்து போகபடிக்காக ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் பிரெயின் டியூமர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அந்த ஒவ்வொரு பிரெயின் டியூமர்ல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடி செய்கிற கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை பேர் இந்த கஷ்டத்துல அப்பா, இப்படிப்பட்ட பாதிப்புல இருக்கிற சகோதரிய சகோதரி, நீ இயேசுவை விசுவாசிக்கும் போது நீ நிச்சயமாய் சுகத்தை பெற்றுக் கொள்வாய். இயேசுவுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காணொளியை பார்த்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் மீது தேவ வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட சகோதரியே, சகோதரன் தேவன் தொடும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, தொட்டு சுகமாக்கும்படிக்காய் அந்த பிரெயின் டியூமர்ல பரிபூர்ணமாய் 100% விடுதலை ஆகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்படி வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. எத்தனை பேர் பிபி சுகர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் அந்த பிபி சுகர்ல ஆண்டவரே, ஹை பிபி ஹை சுகர்ல ஆண்டவரே, எத்தனை பேர் தன் சரீர உறுப்புகள் ஆண்டவரே கை கால்களை இழந்து போயிருக்கிறார்களோ, எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக் பிரச்சனையில, எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு மீது இயேசுவின் ரத்தம் இறங்குவதாக, இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு மீது இறங்குவதாக. ஒரு சகோதரி மீது, சகோதரர் மீது, ஆண்டவரே வயதானவர்கள் மீது, சிறு பிள்ளைகள் மீது, எத்தனை வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்களோ ஒவ்வொரு மீது தேவ வல்லமை இயேசுவின் ரத்தம் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிற அற்புதம் செய்கிற வல்லமை இயேசுவின் ரத்தத்திலே விடுதலை உண்டு ஆண்டவரே. இந்த எத்தனை பேர் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிபி சுகர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திலே அப்படிப்பட்டதான பிபி எல்லாம் நார்மலாய் மாறட்டும், சுகர் 100% கியூர் ஆகி மாறட்டும் ஆண்டவரே. இதுக்கு மருந்து மாத்திரை ஆண்டவரே 100% இல்ல, ஆனாலும் உன் மருந்து உண்டு ஆண்டவரே. இப்படி வார்த்தையில் வல்லமை உண்டு, ரத்தத்திலே விடுதலை உண்டு. ரத்தம் தான் இதுக்கு மருந்து ஆண்டவரே. நீ தொட்டால் போதும் ஆண்டவரே, அந்த பிபி சுகர் நார்மலாய் மாறும். இன்று எத்தனை பேர் பிபி சுகர்ல பாதிக்கப்பட்டிருக்கிற அப்பா, எத்தனை கோடி ஜனங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு தொடுவீராக அந்த பிபி சுகர் அந்த சகோதரனை விட்டு, சகோதரி விட்டு, அந்த தாயாரை விட்டு, அந்த தகப்பனை விட்டு, அந்த சிறு பிள்ளைகளை விட்டு எல்லாம் கடந்து போகும்படிக்காக ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை பேர்
எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்து ஆண்டவர் எத்தனை பேர் ஹார்ட் பிரச்சனை ஆண்டவரே, எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக் ஆண்டவர், எத்தனை பேர் ஆண்டவர் இருதய சம்பந்தப்பட்டதான அப்ப அநேக பிரச்சனை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆண்டவரே அந்த இருதயத்தில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் பெரிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். அந்த ஹார்ட் பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடும்படிக்காய், எடுத்து போடும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஆம் ஏசப்பா. அப்பா நீ பழுதை ஆண்டவரே சரி செய்கிறது அல்ல ஆண்டவரே, நீ புதிதாய் மாற்றுகிறவர். ஆம் ஏசப்பா. அந்த இருதயத்தை நீ பழுது பார்க்க வேண்டாம் ஆண்டவரே, சுகம் வேணாம் ஆண்டவரே, புதுசா மாறட்டும் ஆண்டவரே. புதுசா ஆண்டவரே நீ தொட்டால் அது புதுசா மாறும் ஆண்டவரே, அந்த உறுப்புகள் புதுசாய் மாறும் ஆண்டவரே. ஆம் ஏசப்பா. அற்புதத்தை செய்கிற தேவன் இன்றைக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்கிறார்களோ, இயேசுவே இதய பலவீனம், இதய சம்பந்தப்பட்ட அநேக பிரச்சனை பார்க்கிறோமே, எல்லாவற்றிலும் இருந்து எத்தனை பேர் இருக்கு அப்படிப்பட்ட அப்பா மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு கர்த்தர் சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. அவைகளை புதுப்பிக்கிற கர்த்தர், அந்த இருதயத்தை கர்த்தர் புதுப்பிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறப்பா. அந்த ஹார்ட் பிரச்சனை மாறும்படிக்காக ஜெபிக்கிறேன். நல்ல சுகம் உண்டாகும்படிக்காய் அது ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு மீது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வல்லமை இறங்கும்படிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகம் உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எத்தனை பேர் ஆண்டவரே அந்த யூட்ரஸ் பிரச்சனை ஆண்டவரே, அப்ப அந்த கர்ப்பத்தின் அப்பா கர்ப்ப பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனைமாய் எத்தனை சகோதரிகள் இந்த பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. குழந்தை தங்காதபடிக்கு அப்பா அது மூலியமாய் அநேக பிரச்சனை, அநேக அப்பா வயிற்று சம்பந்தப்பட்ட அப்பா குடல் சம்பந்தப்பட்ட அநேக காரியங்களை பார்க்கிறோமே. எல்லாவற்றிலும் இருந்து இயேசு எத்தனை சகோதரிகள் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மீது அந்த கர்ப்பத்தின் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சகோதரி மீது வல்லமை இறங்குவதாக, இப்போது வல்லமை இறங்குவதாக, உயிர் தெளிந்த வல்லமை ரத்தத்தால் தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ரத்தத்தில் விடுதலை உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கர்ப்ப சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள் மாறும்படிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. நீ எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா மூளை சம்பந்தப்பட்டதாக ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு பாதிப்புகள் நிமித்தமாய் எத்தனை பேர் ஆண்டவரே, ஆம் ஏசப்பா, எத்தனை பேர் லங்ஸ் ப்ராப்ளம் ஆண்டவரே, எத்தனை பேர் கிட்னி பிரச்சனை ஆண்டவரே, எத்தனை பேர் கிட்னி பிரச்சனை, எத்தனை பேர் சகோதரர், எத்தனை சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். அந்த சகோதரன் மீது, அந்த சகோதரி மீது இப்படி வல்லமை இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். அந்த கிட்னி கர்த்தர் ஆண்டவரே புதுப்பிக்கும்படிக்காய், அது நல்ல சுகம் உண்டாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். அது எத்தனை ஃபால்ட்டோட இருக்கலாம், ஆனால் ஏசப்பா உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருடைய அப்பா கண்ணீரையும் காண்கிற தேவன் உண்மை. ஆம் ஏசப்பா, இதை வசனத்தை அனுப்பி அழுவிக்கு நான் குணமாக்குவேன் சொன்னீங்களே, இன்றைக்கு ஆண்டவர் வசனத்தை அனுப்பும் ஆண்டவரே. விசுவாசம் எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஜெபிக்கிற சகோதரன் மீது, சகோதரி மீது, இந்த யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு சுகமாக்குற வல்லமை, எகவா ரஃபாவின் வல்லமை இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இப்படி தழும்புள்ள கரம் தொடும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இப்படி தழும்புகளாலே குணமாகிறோமே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா இந்த கிட்னி பிரச்சனை எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. லங்ஸ் ப்ராப்ளம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எல்லா லங்ஸ் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் அப்பா எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகம் உண்டாகும்படிக்காக. எத்தனை பேர் சைனஸ் ப்ராப்ளம் ஆண்டவரே, எத்தனை பேர் இப்படிப்பட்டதான பிரச்சனை இருக்கிறார்களோ ஒவ்வொரு கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. என்னை விசுவாசிக்கிற ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்க. ஆம் ஏசப்பா, என்னை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும் அவன் பிழைப்பான்னு சொன்னீங்களே. இன்றைக்கு அப்படி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் பெரிய ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மீது சுகமாக்குற வல்லமை உங்க ரத்தம் ஒவ்வொரு மீது இறந்துட்டு ஆண்டவரே. உங்களுடைய தழும்புள்ள கரம் ஒவ்வொரு தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. எத்தனை பேர் ஆண்டவரே எத்தனை விதமான நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்பா, உச்சம் தலம் தொடங்கி உள்ள கால் வரை எல்லா உறுப்புகள்ல அப்பா கைகள் ஆக்சிடென்ட், எத்தனை ஆக்சிடென்ட் பார்க்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் தைராய்டு பிரச்சனை பார்க்கிறோம். தைராய்டு பிரச்சனை கத்த விடுதலை தரும்படிக்காக ஸ்தோத்திரம். அதுல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மீது ஒரு வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு கத்த தொட்டு சுகமாக்குங்கப்பா. இந்த வீடியோ மூலமா ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி மீது, ஒவ்வொரு சகோதரன் மீது இப்படி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இப்ப தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இப்படி வல்லமை கடந்து போவதாக, இப்போது வல்லமை தொடும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சரீர உறுப்புகள் அவைகள் எல்லாம் புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாம் சுகம் உண்டாக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆவியானவரே. இப்படி வல்லமை இறங்கும்படிக்காக
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உச்சந்தால் உள்ள கால் வரை எல்லா அவைகளையும் ஆண்டவரே தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். என்னென்ன ஃபால்ட் இருக்கலாம், என்னென்ன பிரச்சனை, எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு உறுப்புகள் மூலியமா ஆண்டவரே ஒவ்வொரு தொட்டு சுகமாக்குங்க. எல்லா வியாதியும் ஆண்டவரே சுகமாக்குற வல்லமை நீர் மாட்டும் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றி போடுகிறவர், எல்லாவற்றையும் சுகம் கொடுக்கிற தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஆம் ஏசப்பா, நீரே எங்கள் ஆண்டவரே பரம தகப்பன். நீரே டாக்டருக்கெல்லாம் டாக்டர் ஆண்டவரே. ஏசப்பா ஒரு விசை ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்க எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற அப்பா சகோதரிக்காக சகோதரருக்காக எல்லோருக்காக நான் ஜெபிக்கிறேன். தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஸ்திரியே உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்று சொன்னீங்களே. ஆம் ஆண்டவரே, இன்றைக்கும் எத்தனை வியாதியோடு இருக்கிற அப்பா அந்த மாதவிடாய் பிரச்சனைல எத்தனை பேர் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இயேசு ஒவ்வொரு சகோதரி மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த 12 வருஷமாய் பெரும்பாலான ஸ்திரீ 12 வருமாய் ஆண்டவரே எவ்வளவு துயரங்கள் எவ்வளவு பாடு அனுபவித்த போது விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வஸ்திரம் தொட்ட போது ஆண்டவரே அந்த மகளுக்கு அப்ப அந்த மாதவிடாய் பிரச்சனை அப்போதே நின்று போனது. அது போல இன்றைக்கு எத்தனை சகோதரிகள் எத்தனை தாய்மார்கள் இப்படிப்பட்ட அப்பா கஷ்டத்துல இருக்கிறார்களோ இதை தொட்டு சுகமாக்கும்படிக்காய் இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரிக்கு இந்த அற்புதம் நடக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அவனுடைய சரீரம் இப்போது பலன் அடையும்படிக்காய் சுகம் உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. அற்புதம் நடக்கும்படிக்காக ஸ்தோத்திரப்பா. அற்புதம் நடக்கும்படிக்காக ஸ்தோத்திரானவரே. நீ தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்க கிருபைக்காய் நன்றி. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அநேக தொட்டு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. அநேக விசுவாசம் ஜெபிக்கிறவங்களுக்கு நீ அற்புதம் செய்து கொண்டிருக்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆமெசப்பா, இது வியாதிஸ்தர்களுக்காய் ஜெபிக்க ஆண்டவரே தெரிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தலத்துக்காய் ஜெபிக்கிறேன். காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டருக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா இந்த ஜெபத்தை கர்த்தர் ஜெப மையத்தை ஆசீர்வதிங்க. இது நடத்துகிற பாஸ்டர் பாணிக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா செய்கின்ற ஊழியத்தை கர்த்தர் இன்னும் பலி பெருகட்டும். அநேகருக்கு சாட்சியாய் அநேகருக்கு ஆண்டவரே அப்பா சுகமாக்குகின்ற பெதஸ்தாவாய் தேவன் மாற்றும்படிக்காய் அப்பா அற்புதம் செய்யும்படிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமெசப்பா, இன்றைக்கு ஆண்டவரே நீ கொடுத்த ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த கொரோனா பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லா கொரோனா பேஷண்டை கர்த்தர் ஆண்டவரே தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் ஆண்டவரே கேட்கிற மெடிசனை கர்த்தர் ஆண்டவரே நீர் அல்லவா மெடிசன் நீர் தான் ஆண்டவரே. நீ சீக்கிரமாய் ஆண்டவரே அப்படிப்பட்ட வாதி தடுத்து நிறுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். அதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். அதில் இருக்கிற எத்தனை பேர் இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறார்களோ ஒவ்வொரு கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. எல்லோருமே வல்லமை இறங்கி அப்பா சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. ஆம் ஏசப்பா, சுகமாக்குகிற தெய்வம் நீர் அல்லவா. எங்கள் மீது மனதிருக்கிற தெய்வம் நீர் அல்லவா. இன்னைக்கு அற்புதம் நடைபெற்ற ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை வியாதி கஷ்டத்துல கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு சகோதரி தொட்டு அந்த சுகமாக்கி கொண்டிருக்க கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.